அதன் பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள். சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடு சேர்த்து கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். நேற்றைய தினத்திலே தூய மத்தியாஸ் அவர்களுடைய திருநாளா இருந்து. இந்த மத்தியாஸ் அப்படின்றது யார் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய விண்ணேற்புக்கு பிறகு இந்த 120 சீடர்கள் ஒன்றாய் கூடியிருக்கிறாங்க. இந்த கூடியிருக்கிற நேரத்துல தலைமை சீடராக இருக்கிற பேதுரு என்ன செய்கிறார்? எழுந்து நின்று அவங்க உடன் இருந்த நண்பர்கிட்ட சொல்கிறார், சகோதரரே, நம்மோடு இருந்த யூதாஸ் ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப அந்த இடம் காலியாகி இருக்கு. அந்த வேக்கண்ட் பிளேஸை நம்ம நிறைவு செய்யணும். ஆகவே நம்மிலே யாராவது நம்ம அந்த திருப்பணிக்கு வரணும். அவங்க இருவருடைய பெயரை நாம போடுவோம், சீட்டு குலுக்குவோம். ஏனென்றால் சீட்டு குலுக்கும் வழக்கம் அக்காலத்தில் இருந்தது. அப்போ கடவுள் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவரை நாம் இந்த சீடத்துவ பணியத்தில் இணைத்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2 பேரை போறாங்க. ஒருத்தர் இந்த பர்சப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய யோசேப்பு, அவருக்கு யுஸ்து அப்படின்னு ஒரு பேர் இருக்குதுங்க, அவருடைய பேரும் மத்தியா அப்படின்ற பேரும் போடுறாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, போட்டுட்ட உடனே இந்த ஒரு கண்டிஷன் வைக்கிறார். 2 கண்டிஷன் கொடுக்குறாரு பேதுரு. என்னன்னா, முதலாவது கண்டிஷன், அதாவது அந்த நபர் யோவான் ஸ்நானகன் திருமுழுக்கினர் யோவானுடைய காலத்திலிருந்தே சீடராக இருந்திருக்க வேண்டும். இன்னொன்று, இரண்டாவது, இயேசுவினுடைய திருக்காட்சியை, அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அந்த காட்சியினுடைய அனுபவத்தை பெற்றவராக இருக்க வேண்டும், அதற்கு சான்றாக இருக்க வேண்டும். இதை 2 இருந்தால்தான் இந்த சீடத்துவ பணியில இருக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அவங்க இதை 2 பேரை அவங்க செலக்ட் பண்ணி அப்போ என்ன செய்யறாங்க? சீட்டு குலுக்குறாங்க. அப்போ ஜெபிக்கிறாங்க. அதாவது எப்படி ஜெபிக்கிறாங்கன்னா, மக்களுடைய மனங்களை அறிந்தவரே, எங்களுக்கு இவர் இருவரில் ஒருவரை எங்களுக்கு காட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. பாருங்க, கலந்து ஆலோசித்து ஜெபித்து ஒரு முடிவை எடுக்கின்ற ஒரு பேதுருவை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. இப்போ அதை செலக்ட் பண்ண பிறகு என்னன்னா, சீட்டு குலுக்குறாங்க. அதுல மத்தியானுடைய பெயர் வருகிறது. இந்த மத்தியா ஆண்டவர் இயேசுவுக்காக ரொம்ப அதிகமாய் வல்லமையாய் இவர் பணியாற்றுகிறார். யூதேயா, எத்தியோப்பியா போன்ற நாடுகளில் எல்லாம் இவர் திருப்பணியாற்றி கடைசியாக சிலுவை மரணத்தை இவர் ஏற்றுக்கொள்கிறாருங்க. அப்போ இவருடைய இரத்த சாட்சியான ஒரு வாழ்வு ஒரு முன்னுதாரணமா இருக்கிறது. அந்த மத்தியாவை போல நாமும் ஆண்டவர் இயேசுவுக்காக நாம் அர்ப்பணித்தவர்களாய் புதிய வாழ்வை நாம் தொடர்கிறவர்களாய், இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுக்கு அவருடைய திருக்காட்சிகளை நம் அனுபவத்தை அடையாளமாக நாம் திகழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தட்டும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தாரும். மீட்பர் இயேசுவினை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.